அந்த வீடியோ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் KL Logi vlogs. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபர்ன் ஸ்டிச் தான். ஸோ ஆரி எம்ப்ராய்டரி வீடியோஸ் நான் நிறைய போட்டிருக்கேன். அதில் வந்து நான் எலஃபண்ட் டிசைனில் வந்து ஆரி எம்ப்ராய்டரி யூஸ் பண்ணி நான் போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து நான் ஃபர்ன் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த ஃபர்ன் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட் எடுத்துருக்கிறேன். நான் வந்து ஜரி த்ரெட்லேயும் போட்டு காமிக்கிறேன், சில்க் த்ரெட்லேயும் போட்டு காமிக்கிறேன். சில்க் த்ரெட் வந்து நான் ப்ளூ கலர் எடுத்துருக்கிறேன். கிளாஸ் மார்க்கர், நீடில் நம்பர் 14 துலிப் பிராண்டு ஆர் 23 கூட எடுத்துக்கலாம், அண்ட் சிசர். ஸோ நான் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஜரி த்ரெட்டில் வந்து நான் போட்டு காமிக்கிறேன். ஸ்ட்ரெயிட் லைனாக ஒரு லைன் வந்து நான் ட்ரா பண்ணிட்டேன். நான் அந்த எலஃபண்ட் டிசைனில் போட்டது வந்து 3 பெட்டல் ஃபர்ன் ஸ்டிச் தான் போட்டிருந்தேன். அதாவது 3 பெட்டல் தான் வரும். ஸோ அது ஃபஸ்ட்டு நான் போட்டு காமிக்கிறேன், எப்படி போட்டேன்னு சொல்லி காமிக்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு இங்கேருந்து நான் த்ரெட் எடுக்கிறேன், ஜரி த்ரெட்டு. நான் அதில் வந்து ஜரி த்ரெட்டில் தான் போட்டு காமிச்சிருந்தேன். இப்படி ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு லாங் ஸ்டிச் போட்டுட்டு அண்ட் தென் இங்கே சைடில் கொண்டு வரோம். சைடில் வந்து கொண்டு வந்துட்டு நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு இழுப்போல் அந்த மாதிரி இழுத்திங்கன்னா கீழே வந்து டைட் ஆயிரும். ஸோ அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு லாக் ஸ்டிச். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆப்போசிட் சைடில் இங்கே கொண்டு வரோம். அதே மாதிரி பட்டன் ஹோல் ஸ்டிச் மாதிரி அதே மாதிரி ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச் போடுறோம். இதை லாக் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு லாக் ஸ்டிச், அவ்வளோதான். ஸோ இது முடித்தாச்சு. இங்கே வந்து பக்கத்துலேயே வந்து எண்டு நாட் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து 3 பெட்டல் ஃபர்ன் ஸ்டிச்சு. இதுதான் வந்து நான் எலஃபண்ட் டிசைனில் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். நான் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பீட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி போடுறதுன்னு நான் இப்போ காமிக்கிறேன். சேம் அதே மாதிரி தான். நான் அதில் வந்து 3 பெட்டல் ஃபர்ன் ஸ்டிச் தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி வந்து லாங் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறோம். போட்டுட்டு கீழே வந்து லாக் ஸ்டிச் போடாதீங்க. இப்படி சைடில் எடுத்துகிட்டு இப்படி ஃபர்ன் ஸ்டிச்சுக்கு இழுப்பீங்க, அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் இப்படி இழுப்பீங்களா அந்த மாதிரி இழுத்துட்டு கீழே வந்து இதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச். அதுக்கப்புறம் இந்த சைடு எடுத்துகிட்டு இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு கீழே இழுத்து இதை இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு இதுக்கப்புறம் இன்னொரு பீடு வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். நான் ஒரே ஒரு பேர்ல் பீடு ஒன்று ஆட் பண்ணுறேன். பேர்ல் பீட் போட்டு இந்த பேர்ல் பீடை லாக் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு லாக் ஸ்டிச். அதுக்கப்புறம் எண்டு நாட் போடுங்க. பக்கத்துலேயே சின்னதாக எண்டு நாட் போடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நான் பீட் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ஃபர்ன் ஸ்டிச் போட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு ரவுண்ட் பீட் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எண்டு நாட் போடுங்க. ஸோ இது ஒரு டைப்பு. இது வந்து 3 பெட்டல் ஃபர்ன் ஸ்டிச். நெக்ஸ்ட் வந்து நான் 5 பெட்டல் ஃபர்ன் ஸ்டிச் போட்டு காமிக்கிறேன். நம்ம இந்த லாங் ஸ்டிச் எடுக்கிறோம்ல, இந்த 5 பெட்டல் ஃபர்ன் ஸ்டிச்சுக்கு கொஞ்சம் பெருசாக எடுப்போம், கொஞ்சம் லென்த்தாக எடுத்துக்கலாம் அந்த லாங் ஸ்டிச் போடுறது வந்து. ஸோ இங்கே வந்து ஒரு லாங் ஸ்டிச், இதை லாக் பண்ண வேண்டாம். பக்கத்தில் வந்து ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு நம்ம எடுக்கிறோம், இதை லாக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த ஆப்போசிட் சைடில் ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச் எடுக்கிறோம், மறுபடியும் வந்து அதை லாக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த சைடு சின்னதாக ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச் எடுக்கிறோம். 5 பெட்டல்ஸ் வரணும்ல, ஸோ அதனால் அது கனெக்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஆப்போசிட் சைடு சென்டரில் கொண்டு வந்துட்டு ஒரு லாக் ஸ்டிச். அதுக்கப்புறம் எண்டு நாட் போடுங்க. ஸோ இதுதான் வந்து 5 பெட்டல் ஃபர்ன் ஸ்டிச். ஸோ இது வந்து நீங்கள் சென்டரில் வந்து இப்படி கொஞ்சம் எடுத்து விட்டிங்கன்னா இது பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளவர் ஷேப் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு 7 பெட்டல் ஃபர்ன் ஸ்டிச்சுக்கு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த லாங் ஸ்டிச் எடுக்கிறோம்ல, அது வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. ஸோ அது வந்து இது வரைக்கும் கொஞ்சம் லாங்காக எடுத்துக்கோங்க. இது வந்து லாக் பண்ண வேண்டாம். பக்கத்தில் பட்டன் ஹோல் ஸ்டிச் எடுக்கிறோம், இதை லாக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த ஆப்போசிட் சைடில் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு எடுக்கிறோம், சென்டரில் லாக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த சைடு ஆப்போசிட் சைடு பட்டன் ஹோல் ஸ்டிச்சு கொஞ்சம் கீழே இறக்கி எடுக்கிறோம், சென்டரில் லாக் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த சைடு எடுக்கிறோம், இதை லாக் பண்ணுறோம்.
அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்னதாக பட்டன் ஹோல் ஸ்டிச். எல்லா பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கும் நீங்கள் சென்டர் பாயிண்டில் வந்து சின்னதாக லாக் ஸ்டிச் வந்து ஒன்று போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ 7 பெட்டல்ஸ் வந்திருக்கும். 1 2 3 4 5 6 7 பெட்டல்ஸ் வந்துருச்சு. ஸோ இங்கே வந்து கீழே வந்து எண்டு நாட் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து இந்த சென்டர் பெட்டல் மட்டும் எடுத்து விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளவர் ஷேப் மாதிரி இருக்கும். இந்த லாங் ஸ்டிச் போடுறதுக்கு நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் இங்கே லாங் ஸ்டிச் வந்து போடுறீங்களா, அங்கே மட்டும் கீழே வந்து லாக் ஸ்டிச் போட வேண்டாம். மற்றபடி எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் பட்டன் ஹோல் ஸ்டிச் ஒவ்வொன்றா எடுத்து போடுறப்ப கீழே வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஃபர்ன் ஸ்டிச்சு. நெக்ஸ்ட்டு நான் சில்க் த்ரெட்டில் எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். இதுக்கும் சேம் அதே மாதிரி தான். இது எப்படி போட்டோமோ, அந்த சரி த்ரெட்டில் எப்படி போட்டோமோ அதே மெத்தட் தான். அதே மாதிரி ஒரு லைன் வந்து நான் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிட்டேன். ஸோ நம்ம வந்து இங்கேருந்து த்ரெட் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு நான் 3 பெட்டல் ஃபர்ன் ஸ்டிச் போட்டு காமிக்கிறேன். ஸோ ஒரு லாங் ஸ்டிச் போட்டுட்டு கீழே வந்து லாக் ஸ்டிச் போட வேண்டாம். சைடில் எப்படி கொண்டு வாங்க, சைடில் கொண்டு வந்தீங்கன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு எப்படி இழுப்போமோ அந்த மாதிரி இழுத்துக்கோங்க. கீழே வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச். அதே மாதிரி இந்த சைடு வந்து கொண்டு வாங்க. அதே மாதிரி இன்னொரு பட்டன் ஹோல் ஸ்டிச், அதை லாக் பண்ணுறதுக்கு கீழே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ வந்து நான் பீட் ஆட் பண்ண போகிறேன். நான் வந்து சில்வர் கலரில் சுகர் பீட்ஸ் எடுத்துருக்கிறேன். ஒரே ஒரு பீட் ஆட் பண்ணிவிட்டு இந்த பீடை லாக் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு லாக் ஸ்டிச் போட்டு பக்கத்துலேயே வந்து எண்டு நாட் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து 3 பெட்டல் ஃபர்ன் ஸ்டிச். வேணால் சென்டரில் கொஞ்சம் இப்படி எடுத்து விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக ஒரு ஃப்ளவர் ஷேப்புக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு 5 பெட்டல் ஃபர்ன் ஸ்டிச் போடலாம். அதாவது இங்கேருந்து நம்ம த்ரெட் எடுப்போம். ஒரு லாங் ஸ்டிச் அதை போடணும். ஃபஸ்ட்டு போட்டுட்டு கீழே வந்து லாக் ஸ்டிச் போடாதீங்க. இப்படி சைடில் கொண்டு வாங்க. சைடில் கொண்டு வந்துட்டு கொஞ்சம் கீழே இறக்கி ஒரு பட்டன் ஹோல் ஸ்டிச். கீழே வந்து ஒரே ஒரு லாக் ஸ்டிச். அதுக்கப்புறம் இந்த சைடு ஆப்போசிட் சைடில் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு எடுக்கிறோம். கீழே கொண்டு வரோம். கீழே வந்து இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சை லாக் பண்ணுறதுக்கு ஒரு லாக் ஸ்டிச். அதுக்கப்புறம் இந்த சைடு எடுத்து போடுறோம். இன்னொரு ஸ்டிச் கீழே கொண்டு வரோம், லாக் ஸ்டிச். அப்புறம் இந்த சைடு ஆப்போசிட் சைடில் இன்னொரு பட்டன் ஹோல் ஸ்டிச். போட்டுட்டு ஒரு பீட் ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பீட் ஆட் பண்ணிக்கலாம். பீட் ஆட் பண்ணாட்டி கீழே வந்து அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு லாக் ஸ்டிச் போட்டு எண்டு நாட் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து 5 பெட்டல் ஃபர்ன் ஸ்டிச். நெக்ஸ்ட்டு 7 பெட்டல் ஃபர்ன் ஸ்டிச் போடுறது பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம வந்து லாங் செயினாக தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு போடுவோம். எடுக்கிற ஃபஸ்ட்டு லூப் வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அது 7 பெட்டல்ஸ் போடுறது கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ன் ஸ்டிச்சு. நான் வந்து இந்த ஸ்டிச் தான் வந்து நான் அந்த எலிஃபண்ட் டிசைனில் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். அதில் வந்து நான் வந்து சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். இதில் வந்து நான் பேர்ல் பீட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி கீழே வந்து சில்வர் கலரில் வந்து சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த டிசைன் வந்து நீங்கள் எதுக்கெல்லாம் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நெக் டிசைனுக்கு கொடுக்கலாம். அதாவது ஒரு ரவுண்டு நெக் வந்து ட்ரா பண்ணிவிட்டு, அதாவது சுகர் பீட்ஸ் ஒரு லைனு, ஸ்டோன் செயின் ஒரு லைன் கொடுத்துட்டு, ஒவ்வொரு ஃபர்ன் ஸ்டிச்சு அப்படியே சைடில் வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு லீஃப்க்கு பதிலாக இந்த ஃபர்ன் ஸ்டிச் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஃப்ளவரோட கார்னருக்கெலாம் கூட நீங்கள் வந்து ஃபர்ன் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து இது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணி நான் போட்டிருந்தேன். ஸோ அவ்வளோதான், இந்த ஸ்டிச் முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் அந்த எலிஃபண்ட் டிசைன் வந்து ஆரி எம்ப்ராய்டரியில் எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லி அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், போய் பாருங்கள்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.